NEET is not, sir. If Congress made a mistake by bringing NEET, who is forcing you to follow it? For every time you say Congress did it, we are undoing it. Yes, sir, I accept, sir, Congress did it. Please undo it. Please undo it. Do not force NEET on our young children. Thank you, sir. நீட்டை பொறுத்தவரை வைக்கிறது நல்ல விஷயம் தான், கெடுக்கிறது தப்பு தான். ஏன்னா ஒவ்வொருத்தர் பணக்காரங்க இருக்கவங்களும் அவங்க இஷ்டத்துக்கு உள்ள போயிருந்தாங்க. ஏழப்பட்டவங்க எங்க போயிருந்தாவே? இது வரைக்குமே அக்காவும் நீட் எக்ஸாம் எழுதினாதான் ஒரு 3 மார்க் 4 மார்க்ல தான் போச்சு. ஆனாலும் தனியார் நிறுவனத்துல தான் சேர்க்க முடியும்னு சொல்லுதாவே. ஆமா, இது கவர்மெண்ட்ல படிக்க முடியாது, 2 மார்க் 3 மார்க் குறைஞ்சேக்கே அப்படி சொன்னாங்க. வேற எப்படி ஒரு பணக்காரவங்க தான் உள்ளுக்கே போக முடியுது, ஏழை மக்கள் எப்படி உள்ளுக்க போக முடியுது? நீட் இருந்தாதான் முடியும். சின்ன பிள்ளைலாம் சரி, கவர்மெண்ட் பிள்ளை, ஏழை பிள்ளைகள் படிக்க முடிஞ்ச பிள்ளைகள் படிச்சு முன்னேறும். இப்ப இந்த இந்தியா ஃபுல்லாவே நீட் இருக்கு. தமிழ்நாட்டுல மாத்திரம் ஏன் எதிர்க்கறாங்கன்னு பாக்குறீங்க? கட்சி தான் வருமானம். அவனுக்கு இப்ப தேவை பணம். இப்ப என்னதுல ஏலக்காவல எதுக்கு கூடிச்சு? சீரகம் என்னைக்கு கூடிச்சியா? வேலை இன்னைக்கு 400 ரூபா அங்க 1 கிலோ. எதுக்கு கூடுது? ஏன் கூடுது? அவனுக்கு இப்ப பணம் வேணும். ஏன் இந்த வருஷம் வர முடியாது, அடுத்து வர முடியாது? வரமாட்டாங்களா? வரமாட்டாங்க. மோடி தான். திமுக வராது. அதனால இப்ப கூட்டி எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்களா? ஆமா, வியாபாரி ஜீரகம் வைக்கிறாரு, வியாபாரி அவர் பாக்கெட்ல. இது வரைக்கும் எவ்வளவு கட்சி வந்திருக்கு, என்னைக்காவது சீரகம் விலை கூட்டி இருக்கா? கூடல. நீ மட்டும் எது கூடிச்சு? அதனால போட மாட்டீங்களா ஓட்டு? போடவே மாட்டேன். எனக்கு இந்த வருஷம் தான் வாட்டு. இந்த வாட்டியா அண்ணாமலைக்கு தான் முதல் முறையா ஓட்டு போறீங்க? அதான் வாட்டு அண்ணாமலை அண்ணனுக்கு தான். எதுக்கு அண்ணாமலைக்கு போடணும்? அவர் பேச்சு திறமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் பேசுறது ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுறது ஒவ்வொரு கருத்தும் அவ்வளவு கரெக்டா இருக்கு. அதனால நான் அவருக்கு தான் வாட்டு கொடுப்பேன். அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. இப்ப அவர் பேசுறது ஒவ்வொருத்தர் வாய் அடைக்கிற அளவுக்கு அவர் பேசுறாரு ஒவ்வொரு வார்த்தையும். இப்போ அண்ணாமலை மாதிரி அரசியல்வாதியா வரணும்னு ஆசை உங்களுக்கு? அரசியல்வாதியெல்லாம் வரணும்னு ஆசை இல்ல, அவருக்காண்டி வாட்டு போடணும். மக்கள் அவருக்காக ஓட்டு போடணும். அப்படின்னா செழிப்பா இருக்கும், தமிழ்நாடே செழிப்பா இருக்கும். எப்படி ஏன் நினைக்கிறீங்க அந்த மாதிரி செழிப்பா இருக்கும்? இப்ப இந்த இந்தியா ஃபுல்லாவே நீட் இருக்கு. தமிழ்நாட்டுல மாத்திரம் ஏன் எதிர்க்கறாங்கன்னு பாக்குறீங்க? கட்சி தான் வருமானம். அவனுக்கு இப்ப தேவை பணம். இப்ப என்னதுல ஏலக்காவல எதுக்கு கூடிச்சு? சீரகம் என்னைக்கு கூடிச்சியா? வேலை இன்னைக்கு 400 ரூபா அங்க 1 கிலோ. எதுக்கு கூடுது? ஏன் கூடுது? அவனுக்கு இப்ப பணம் வேணும். ஏன் இந்த வருஷம் வர முடியாது, அடுத்து வர முடியாது? வரமாட்டாங்களா? வரமாட்டாங்க. மோடி தான். திமுக வராது. அதனால இப்ப கூட்டி எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்களா? ஆமா, வியாபாரி ஜீரகம் வைக்கிறாரு, வியாபாரி அவர் பாக்கெட்ல. இது வரைக்கும் எவ்வளவு கட்சி வந்திருக்கு, என்னைக்காவது சீரகம் விலை கூட்டி இருக்கா? கூடல. நீ மட்டும் எது கூடிச்சு? அதனால போட மாட்டீங்களா ஓட்டு? போடவே மாட்டேன். எனக்கு இந்த வருஷம் தான் வாட்டு. இந்த வாட்டியா அண்ணாமலைக்கு தான் முதல் முறையா ஓட்டு போறீங்க? அதான் வாட்டு அண்ணாமலை அண்ணனுக்கு தான். எதுக்கு அண்ணாமலைக்கு போடணும்? அவர் பேச்சு திறமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் பேசுறது ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுறது ஒவ்வொரு கருத்தும் அவ்வளவு கரெக்டா இருக்கு. அதனால நான் அவருக்கு தான் வாட்டு கொடுப்பேன். அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. இப்ப அவர் பேசுறது ஒவ்வொருத்தர் வாய் அடைக்கிற அளவுக்கு அவர் பேசுறாரு ஒவ்வொரு வார்த்தையும். இப்போ அண்ணாமலை மாதிரி அரசியல்வாதியா வரணும்னு ஆசை உங்களுக்கு? அரசியல்வாதியெல்லாம் வரணும்னு ஆசை இல்ல, அவருக்காண்டி வாட்டு போடணும். மக்கள் அவருக்காக ஓட்டு போடணும். அப்படின்னா செழிப்பா இருக்கும், தமிழ்நாடே செழிப்பா இருக்கும். எப்படி ஏன் நினைக்கிறீங்க அந்த மாதிரி செழிப்பா இருக்கும்?